இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மார்க் 6 வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும், வியாதியஸ்தர்கள், பலவீனத்தில் இருந்தவங்க, பாடுகளில் இருந்தவங்க எல்லாருமே சொஸ்தமானாங்கன்னு பார்க்குறோம். தேவனுடைய வல்லமையினாலே அன்னைக்கு அப்படி ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த தேவன் இன்றைக்கும் அவர் வல்லமை மாறாமல், அவருடைய மகத்துவங்கள் குறையாமல் இருக்கு இல்லையா? அவர் வல்லமை ஒருபோதும் குறைவதில்லை. இன்றைக்கும் நம்ம பலவீனத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம் பலவீனங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். கெனரசு பட்டணத்தில் அவர் வரும்போது, அந்த கரை ஏறி வரும்போது, சுற்றுப்புறத்திலிருந்து ஓடி வந்த பிணியாளிகளை எல்லாரையும் படுக்கையிலே கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் அவரை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது எல்லாரும் சுகமடைந்தாங்கன்னு பார்க்குறோம். இதே போல் 4 சுவிசேஷ புத்தகமான மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்திலையுமே நம்ம பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்க்க முடியும் இல்லையா? தேவனை நாம் அதை படிக்கும்போது நாம் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். மார்க் 9 வசனத்தில் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து தள்ளி புரண்டான்னு பார்க்குறோம். இங்கே ஒரு தகப்பன் தன் மகனை ஒரு அசுத்தாவி அலைக்கழிக்கிறதுனால அது அவனை நுரைத்தள்ள வைத்து அவன் பல்லை கடித்து அவன் சோர்ந்து போகிறான். அவனிடத்துலேருந்து அந்த அசுத்தாவியை துரத்தி விடும்படியாக உங்கள் சீஷரிடத்துல நான் கொண்டு வந்தபோது அவங்களால அதை விரட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த தகப்பனார் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ ஏன் நீங்கள் இன்னும் அவிசுவாசிகளாக இருக்கீங்கன்னு தன் சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். அப்போ அந்த பலவீனப்பட்ட அந்த மகனை பார்த்து அவனை அவரிடத்துல அந்த தகப்பனார் கொண்டு வந்தபோது அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து கீழே நுரை தள்ளி அவன் புரண்டான்னு பார்க்குறோம். அப்போ இந்த பலவீனம் எப்பொழுதுலேருந்து இருக்குன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அந்த தகப்பன் இவனுக்கு சிறு வயது முதலே இது இருக்குன்னு சொல்கிறார். இவனை கொல்லும்படியாக இது அநேக தரம் அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறதுன்னு சொல்கிறான். எனவே என் மகனுக்காக நீங்கள் மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும்போது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்கிறார். அப்போது நாம் விசுவாசித்தா இன்றைக்கும் நம்முடைய வியாதி பலவீனங்களிலிருந்து தேவன் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் அந்த மகனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து அவனை அலைக்கொழித்து கொண்டிருக்கிற அந்த ஆவியை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு சொல்கிறாரு, அசுத்த ஆவியே, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று அந்த அசுத்த ஆவியை அவர் அதட்டினார்னு பார்க்குறோம். அப்படி அதட்டும் போது அந்த ஆவி சத்தமிட்டு அவனை அலைக்கழித்து புறப்பட்டு அவனை விட்டு நீங்கினதுன்னு பார்க்குறான். அவன் செத்தவனை போல கிடக்கிறான். அதுக்கப்புறம் அவன் உயிரோடு எழுந்துக்கிறத பார்க்குறோம். இப்படி தேவன் பிசாசின் பிடியில் சிக்குண்டு இருந்த அந்த மகனை அன்னைக்கு சுகமாக்கி எழுப்பினார்னு பார்க்குறோம். லூக்கா 6 வசனத்திலையும் பார்க்குறோம், அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள்னு பார்க்குறோம். கர்த்தரிடத்துலேருந்து வல்லமை உண்டு, அவரிடத்துல மகிமை உண்டு இல்லையா? அப்போ அவரிடத்துல பலவீனம் பட்ட வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்க அவரை தொடும்படியாக வருகிற யாவருக்குமே தேவன் அன்னைக்கு சுகத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு கொடுத்தார் இல்லையா? ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை ஆக்கினார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் நமக்கும் விடுதலையை தர அவர் வல்லமை உள்ளவர். மார்க் 3 வசனத்தில் பார்க்குறோம், ஜனங்கள் திரளாக இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்கு ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதாவது அவர் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது அநேக மக்கள் அவரை
பின்தொடர்ந்து வராங்க. எல்லாருமே விடுதலை ஆகணும், சுகமாகணுன்ற எண்ணத்தோடு தான் அவரை நெருக்குகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அவர் படவிலேறி ஜனங்க மத்தியில் அவர் ஊழியம் செய்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு பேதுரு அப்போஸ்தலனையும் யோவானையும் கொண்டு தேவன் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் இல்லையா. பேதுருவை கொண்டு கர்த்தர் சபையை கட்டுகிறார் இல்லையா. அநேகர் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்படுறாங்க பேதுருவை கொண்டு. அந்த நாட்களில் பேதுருவு மேலே தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை இருந்ததுனால பிணியாளிகளை படுக்கையோடு கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தி வீதிகளிலே அவர் போகும்போது அவர் நிழல் பட்டா சுகமாகுன்னு சொல்லி விசுவாசித்தாங்க. அதே போல் வியாதி பலவீனப்பட்டவங்கெல்லாம் வீதிகளில் வைக்கும்போது பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானாங்கன்னு பார்க்குறோம், எல்லோரும் விடுதலை ஆனாங்கன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய சீஷர்களாகிய அவர்களுக்கும் தேவன் அந்த வல்லமை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஊழியக்காரர்களாகிய நமக்கும் தேவன் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலே, சாட்சியின் வசனத்திலே பிசாசை ஜெயிக்கலான்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா. அதே போல் பிசாசினால் கட்டப்பட்ட நிலையில பலவீனத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை ஆக்க முடியும். மார்க் 5ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் பார்க்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம். 12 வருடமாய் அவளுக்கு பெரும்பாடாக இருக்குது. அவள் எவ்வளோ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று அவள் வியாதிக்காக அநேக வைத்தியரை பார்த்தும் அவளுக்கு விடுதலையே கிடைக்கல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியில் கடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது நாம் சுகமாகுவோன்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தை அவர் தொடரார். அந்த ஜனக்கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமை கடந்து போகிறத அவர் உணர்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ யார் அது அவரை தொட்டதுன்னு பார்க்கும்போது அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவரை தொட்ட மாத்திரத்திலே, அவர் வஸ்திரத்தின் நுனியை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு அந்த உதிரப்போக்கு, அந்த பெரும்பாடானது அவளை விட்டு நீங்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு அன்னைக்கு ஒரு விடுதலையை பார்க்குறோம். இன்றைக்கும் பெரும்பாடுள்ள ஸ்திரீகள் அத்தகைய பாடுகளில் உள்ளவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை விடுவிப்பார். விசுவாசித்தால் நாமும் தேவனுடைய மகிமை காண முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றும் நாம் வேதத்தில் பார்க்குறோம். அவருடைய நாமத்திலே நமக்கு இன்றைக்கும் விடுதலை உண்டு. இந்த பூமியிலே வானத்திலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் விடுதலைக்கு இல்லை. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் நாம் ஜெபித்து எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க முடியும். அப்போஸ்தலர் 4:9 பார்க்குறோம், பிணியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களுக்கு விசாரித்து கேட்டால் நலமாக இருக்கும்னு அங்கே இருக்க வேத பாரகர்கள்லாம் ஒரு மனுஷன் சுகமானதை கண்டு பேசுகிறத பார்க்குறோம். இது என்ன காரியம்னு பார்க்கும்போது ஜப ஆலயத்தினுடைய வெளியில் அலங்கார வாசலிலே ஒரு முடவன் தாயின் கருவிலேயே அவன் முடவனாக பிறந்தவன். அப்படிப்பட்ட முடவனாக இருந்தவன் அந்த அலங்கார வாசலில் தினந்தோறும் பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். அந்த வழியாக வந்த யோவானும் பேதுரு அப்போஸ்தலனும் 2 பேரும் வரும்போது அவன் அவர்களை நோக்கி பார்க்குறான், அவங்க கையில் ஏதாவது இருக்கா கொடுப்பாங்களான்னு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி பார் அப்படின்ட்டு. எங்களிடத்துல உனக்கு கொடுக்க பொண்ணோ வெள்ளியோ இல்லை, ஆனால் நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு அவனை பார்த்து கேட்கும்போது அவன் விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை உற்று பார்க்கும்படியாக செய்கிறாங்க. அப்போ அந்த மனுஷன் அவங்கள உற்று பார்க்குறான். அப்போ அவங்க அவனுடைய கரடு முரடான கால்களை எல்லாம் அவனுடைய கரத்தை வலக்கரத்தினாலே அவனை தூக்கி நிறுத்தும் போது அவன் கரடு முதல்ல எல்லாம் நீங்கி
அவன் சுகமாகி துள்ளி குதித்து எழுந்தான்னு பார்க்குறோம். எழுந்து தேவனை ஸ்தோத்தரித்து ஆலயத்தில் போய் தேவனை மகிமைப்படுத்தினான்னு பார்க்குறோம். அன்னைக்கு அப்போ அப்போஸ்தலர்களாகிய பேதுரு மூலமாகவும் யோவான் மூலமாகவும் பவுல் அப்போஸ்தலன் மூலமாகவும் தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களை கொண்டு செய்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் அவர் வல்லமை குறைந்து போகவில்லை இல்லையா? அன்னைக்கு அவர் வஸ்திரத்தை தொட்டு எத்தனையோ பேர் சுகமானாங்க. பிணியாளிகளை எல்லாம் குணமாக்கினார். பிசாசின் பிடியில் இருந்தவர்களை எல்லாரையும் தேவன் குணமாக்கினார் பார்க்குறோம். இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை பலமாக இருக்கிறது என்று நாம் விசுவாசிப்போம். 2 ராஜாக்கள் 13:21 எலிசா காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை பக்கத்தில் ஒரு மனுஷன் மரித்து போனான்னு சொல்லி அவனை கொண்டு வரும்போது அந்த கல்லறைக்குள்ளே அவன் விழுந்து போகிறான். அந்த பிணமானது விழுது. அப்போ அங்கே எலிசாவுடைய எலும்பு அங்கே இருக்குது. அப்போ அந்த விழுந்த பிணம் என்ன ஆகுதான், அந்த எலும்பில் பட்ட மாத்திரத்திலே அந்த மனுஷன் அந்த பிரேதம் விழுந்த மாத்திரத்திலே எலிசாவின் அந்த எலும்பு என்னவாகுதான், உயிரடைதான். அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் அது பட்டதும் அந்த மனுஷன் கால்கள் ஊன்றி எழுந்து நின்றான்னு பார்க்குறோம். அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் அநேக அற்புதங்களை எல்லாம் செஞ்சார் இல்லையா? அவங்களை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார்னு பார்க்குறோம். அப்போ செத்து போன அந்த எலிசா தீர்க்கதரிசியின் எலும்பில் ஒரு பிரேதம் பட்டு அது உயிரோடு எழுந்ததை பார்க்குறோம். இன்றைக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் உயிர்த்தெழுந்தலின் வல்லமை, அவருடைய ஜீவன் இன்னைக்கும் மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் பலவீனப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குணமாக்கவும் அந்த வல்லமை இன்னைக்கும் பெரிதாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை காண்போம். என்ன பாடு பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் விசுவாசித்து கூப்பிடும்போது அந்த பாடுகளிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்க விடுவிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். ஆமேன்.